அவர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்காரு. ஹேர் வேற மாதிரி கட் பண்ணலாம். மீசை இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜிம் போயிட்டு கொஞ்சம் ட்ரை பில்ட் பண்ணிடலாம், இருந்தது கொஞ்சம் மஸ்குலரா இருப்பாரு. பாக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இதா இல்லாம ஸ்மார்ட் லுக்கிங்கா இருக்கணும், அவ்வளவுதான். ஸ்மார்ட்டா தான் இருக்கான். இல்ல சார், நோ சார். அவரை டச் பண்றதுக்கே அவர் இது பண்றாரு சார். அப்படியே சொல்லியிருந்தா அப்புறம் எப்படி தேடுவார் அவரு? நீங்க பட்டன்ஸ் ரிமூவ் பண்ண இல்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படியே தான் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் யாருமே என்ன அண்ணா இல்ல தம்பிங்கிற தாண்டி வேற எதுவும் கூப்பிட்டது கிடையாது. நீ பார்த்து போடி அப்படி சொல்றது வேற, பார்த்து போமான்னு சொல்றது வேற. ஒரு கேங்ல 5 பொண்ணு இருக்கோம்னா யார் வந்து சேஃபா ஃபீல் பண்றாங்களோ அந்த பையனை தான் நம்ம வந்து எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுவோம். எதுவுமே வித்தியாசமா பேச மாட்டான். தட் இஸ் த பிரதர் ஆட்டிடியூட். ஒரு ஜென்டில்மேனை ஏன் காதலனா பார்க்க முடியல உங்களால? இந்த அநியாயம் யாருக்கு நடக்கப்படாது, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரப்படாது. எனக்கு இது நடக்குது. இசிஇ டிபார்ட்மெண்ட் சார், ஒரு பொண்ணு கூட பேசல சார். என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? இதுவும் ஒரு பசிதானப்பா. ஏன் பேசலன்னு தெரியல சார். இங்கிலீஷும் பேசுவேங்கிற, ஸ்டைலா வேற இருக்கிற, நல்லா தான் இருக்க. அதுதான் தெரியல சார். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கோயட் ஸ்கூல் தான், ஆனா எங்க கிளாஸ்ல கேர்ள்ஸ் இல்ல. வாட்? எப்போ எப்படி கோயட் ஸ்கூலு? எல்லா கிளாஸ்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் கோயடா கம்பைனா இருக்காங்க. கிளாஸ்ல மட்டும் கேர்ள்ஸ் வேற கிளாஸ், பாய்ஸ் வேற கிளாஸ். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அதே மாதிரி காலேஜும் எடுத்த டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுங்க கிடையாது. அட கன்றாவியே. பஸ்ல ஏறினாலும் நான் பின்னாடி ஏறினா பொண்ணுங்க பின்னாடி இருக்க மாட்டாங்க, முன்னாடி இருப்பாங்க. முன்னாடி ஏறினா பொண்ணுங்க இருக்க மாட்டாங்க, பின்னாடி இருப்பாங்க. ஷேர் ஆட்டோல போவேன், கேர்ள்ஸ் ஷேர் ஆட்டோல ஏற மாட்டாங்க. இப்போ என்ன பண்றீங்க தம்பி? பிஜி படிச்சிட்டு இருக்கேன். பிஜில இருக்காங்க, யாரும் பேச மாட்டாங்க. அநேகமா நீ போறப்ப முதல் முறையாக ஆண்கள் மட்டும் வேலை பார்க்கும் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கும், அதுல நீ ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. என் வளர்ச்சி மீது எவ்வளவு அக்கறை! தாங்கள் எப்பொழுதும் இதையே தொழிலாக செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை மென்மேலும் விளங்கும். ஃபியூச்சர் ஒய்ஃப்காக ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. ஃபியூச்சர் ஒய்ஃப்னா ஒரு பொண்ணு இருக்கும், இது என் ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே இல்லையே. இல்ல அது ஒரு ட்ரீமா இது பண்ணிருக்கேன் நான். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பண்ணியிருந்தேன். இதுல 2 பார்ட் வேற. லாஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் நான், என் ஃபியூச்சர் ஒய்ஃப்காக அந்த சாங் டெடிகேட் பண்றேன் போட்டிருக்கேன். அது தெரிஞ்சுக்கிட்டும் நீ யாரையோ லவ் பண்ற, நீ என்கிட்ட பொய் பேசுற, எனக்கே நீ பொய் பேசுற மாதிரி தான் இருக்கு. அந்த பாட்டை வேணா நீங்க கேட்டு பாருங்க. பாருங்க என்ன பட்டது அப்படி? யோ மை ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்னா பிரெக்னன்சி கேரிங் ஆல்பம். என்னடா பிரெக்னன்சி வரைக்கும் போற? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி பாடு. பெயின் வரும்போது உன்னை கட்டியான பேண்டி. உம்மள சோக்கு கேக்குதா கோபி? உம்மள சோக்கு. குழந்தைய போல டெய்லி உன்னை குளிக்க வைப்பேண்டி. பேபி பிறக்கும் போது உன்னை அப்படி பார்த்து பண்ணி. ஐடியா ஃபுல்லாவே ஒரு மாதிரியே இருக்கு. கூறுகட்ட கொத்தல்லி, மவுத் கண்ட்ரோல எப்படா வளர்த்துக்க போறேன்? இங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப யங். ஓகே, பிரெக்னன்சி அப்படின்னு கேக்குறப்ப எனக்கு அந்த கனெக்ட் வராது. நீங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அந்த ஆல்பமை கேளுங்களேன். உன் ஆல்பத்தை விற்க சொல்லல. ஏன்னா இப்போ உனக்கு வந்து வெளியில இருந்து வேடிக்கை பார்க்க போறோம், அதனால உனக்கு சூப்பர் ஃபீலிங் இருக்கும். வாவ், ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. 400 ராசி இல்ல ராஜான்னு சொன்னீல்ல. ஆமா ஆமா. விஷயம் என்னன்னு கேட்டா நீ நேரா பாப்பா பத்தியே பேசிட்டு இருக்க, அம்மா பத்தி பேசவே இல்லை. என்ன பரவாயில்லையே. ஐடி கம்பெனி பத்தி வெளியில ஒரு மித்து இருக்கும். நானும் அதே மித்தை நம்பி தான் நானும் உள்ள போனேன். போறோம், ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள போறோம், கேரளா போய் ஏதாவது ட்ரை பண்ணுவோமே. கம்யூனிகேஷன் கேப்பை ஃபில் பண்றதுக்கு நான் அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தேன், அவன் எனக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தா. அந்த கம்யூனிகேஷன் கேப்பும் நாங்க ஃபில் பண்ணியாச்சு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நல்லா போய்கிட்டு இருந்த ஸ்டேஜ்ல புயல் மாதிரி ஒன்று வந்துச்சு. கொரோனா லாக்டவுன் போட்டு விட்டாங்க, டிஸ்டன்ஸ் ஆச்சு. இப்பதான் சார் இன்விடேஷன் வந்துச்சு போன சண்டே. ஓ கல்யாணம். சிரிக்கிறாங்க சார் எல்லாரும். ஐடி கம்பெனில இருந்து இன்னும் ஒரு பொண்ணு கூட செட் ஆகலன்னு. அதாவது சாமர்த்தியம் இருக்கு, ஆனா அந்த சந்தர்ப்பம் அமையலன்னா சாமர்த்தியத்தை எப்படி யூஸ் பண்ண முடியும்? இதுல தத்துவம் வேறு. நக்கிட்டு போக போகுதுன்னு தெரிஞ்சு நான் இதுக்கு முதுகு உடச்சிக்கணும். ஒரு 5 பேங்க நான் வெளியே போவோம், நாங்க எல்லாம் ஒன்னா தான் சுத்திட்டு இருப்போம், கூடவே தான் இருப்பானுங்க. ஆனா அந்த பொண்ணுகிட்ட எப்படி நம்பரை வாங்குவானுங்கன்னு தெரியல. அண்ணே உடனே தானே. சரி, பல கல்யாணத்துக்கு போறியா, அவங்க எப்படிதான் வாங்குறானுங்க? அந்த ட்ரிக் தான் எனக்கும் தெரியல, இது வரைக்கும் அது தெரியல. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 6 மாசம் இல்ல 8 மாசம் முன்னாடி பிறந்தவங்களா இருப்பாங்க, இல்லனா அதுக்கப்புறம் பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. 6 மாசம் சின்ன வயதா இருந்தா அது ஒரு இஷ்யூ. அப்போ அப்படிலாம் இல்ல சார். அவர் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்காரு. அடச்சே, இந்த பாவிய மொத்த மாட்டி மூட்டை கட்டானே. ஹேர் வேற மாதிரி கட் பண்ணலாம். மீசை இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜிம் போயிட்டு கொஞ்சம் ட்ரை பில்ட் பண்ணிடலாம், இருந்தது கொஞ்சம் மஸ்குலரா இருப்பாரு. உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல்.
பாக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இதா இல்லாம ஸ்மார்ட் லுக்கிங்கா இருக்கணும், அவ்வளவுதான். ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணா இன்னும் ஸ்மார்ட்டா இருப்பாப்ல. இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். கொஞ்சம் வாங்க இங்க வாங்க வாங்க முடியும் வாங்க லுக்கை மாற்றுங்க, அவ்வளோ லுக்கை மாற்றுங்க. ஏன்னா ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. சொல்லுங்க சொல்லுங்க போயிட்டு வேடா. அழகு பராமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. என்னென்ன பண்ணீங்க அவருக்கு? ஹேர் அவர் வேற மாதிரி மாறி இருந்தாரு. பார்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் வால்யூம் கொடுத்துருக்கோம். அவர் கண் அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்ணாடி ரிமூவ் பண்ணோம். இப்போ என்ன சேஞ்ச் நீங்க ஃபீல் பண்றீங்க? லிட்டில் பிட் கான்ஃபிடென்ட். லவ் மூடு ஷார்ட் ஆயிருச்சு. ஸோ டோட்டலாக அவர் எப்படி இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, அவர் எப்படி ஷோகேஸ் பண்ணுறாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஒரு 4 பொண்ணுங்களுக்கு நடுவில் இது மாதிரி குரூம்டா நின்றுட்டு இருக்கிறது எப்படி ஃபீல் ஆகுது? நர்வஸா இருக்கும் சார். லைட்டா நர்வஸா இருக்கு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஹாப்பியா இருக்கா இல்லையா? லைட்டா ஆ? லைட்டா. இவர் அதுக்கு செட் ஆக மாட்டார். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நீங்க தான் சொல்லுங்க தாச்சி. என்னைய பார்த்தா பாவமா இல்லையா? சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. எங்க ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாரு அவரு? லீவ்ஸை ஃபோல்ட் பண்ணா கூட இல்ல நான் பண்ணிக்கிறேன், டச் பண்ணாதீங்க, பட்டன்ஸ் ரிமூவ் பண்ண இல்ல நான் பண்ணிக்கிறேன், அப்படியே தான் அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா கூப்பை புக் பண்ணி குடும்பமே நடத்தி கும்பகோணத்துல குழந்தை குட்டியோட இறங்கிருப்பான்டா. இல்லை சார், நோ சார், அவரை டச் பண்ணுறதுக்கே அவர் இது பண்ணுறாரு சார். அப்படியே சொல்லியிருந்தா அப்புறம் எப்படி தேர்வார் அவர்? அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இது வரைக்கும் யாருமே என்ன அண்ணா இல்ல தம்பிங்கிற தாண்டி வேற எதுவும் கூப்பிட்டது கிடையாது. எப்படி ஒருவர் அண்ணன் மெட்டீரியலாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவங்க ரொம்ப ஜோவியலா பேசாம தங்கச்சியை கேர் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. நீ பாத்து போடி அப்படி சொல்றது வேற, பாத்து போமான்னு சொல்றது வேற. ஒரு கேங்ல 5 பொண்ணு இருக்கோம்னா யார் வந்து சேஃபா ஃபீல் பண்றாங்களோ அந்த பையனை தான் நம்ம வந்து எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுவோம். அதானே உலக வழக்கம். அந்த பையன் வந்து எங்க யார்கிட்டயும் வந்து ஃப்ளர்ட் பண்ண மாட்டான். ஜென்டில்மேனா ஹில் பிஹேவ். எதுவுமே வித்தியாசமா பேச மாட்டான். தட் இஸ் த பிரதர் ஆட்டிடியூட். ஒரு ஜென்டில்மேனை ஏன் காதலனா பார்க்க முடியல உங்களால? அவங்களுக்கு வந்துட்டு கேர் பண்ணிக்கிட்டாலோ இல்ல வந்துட்டு ரொம்ப ஜோவியலா இருந்தா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கேட்டகரியிலே வச்சிருவாங்க. கேரிங்னா அண்ணன் கேட்டகரியில வச்சிருவாங்க. ஆனா ஃப்ளர்ட் பண்ணா மட்டும் தான் லவ்ங்கிற ஒரு கேட்டகரியிலே போக முடியும். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस, சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். இப்போ ஒரு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பேசிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்க ஸ்மைல்லயோ அவங்களோட ஐ கான்டாக்ட்லயோ அது எல்லாத்தையும் they will express கொஞ்சமா. அவங்க பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உருட்டு நீ உருட்டு. டான்ஸ் காம்படிஷன்லாம் அதிகமாக போவேன். நான் படிச்சதுலாம் பாய்ஸ் ஸ்கூல்ன்றனால கேர்ள்ஸை பார்க்கறதுக்காண்டி டான்ஸ் காம்படிஷன் போவோம். நம்ம பிள்ளை இது. நம்மளை பார்க்குதுன்னு நினச்சி நம்மளும் பார்த்துக்கிட்டே இருப்போம். பேப்பரை கிழிச்சு என் நம்பர் எழுதிட்டேன். ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி ஓடியாந்துரு. கீழே தூக்கி பார்த்து அது எடுத்துருச்சு. கல் வந்துருச்சு. வந்து அட்டன் பண்ணி பேசினேன், இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ 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 ஐயோ, காத்திருந்த கழுகுக்கு வாத்துக்கறி கிடைச்சு போச்சு, பசியோட கிடந்த பாம்புக்கு பச்சை தவளை சிக்கிருச்சு. கரெக்டாக ஸ்டேஜுக்கு முன்னாடி போகிறேன், ஒரு 6 பசங்க அந்த பொண்ணு நிற்கிது. ஏடான்னு பார்த்தா எதுக்கு நான் என் ஆளுக்கு நம்பர் கொடுத்தேன்னு அடிக்கிற மாதிரி வந்து கேட்குறான். காம்படிஷன் நான் ஓடிட்டேன். இப்படி இருக்குமோ? நமக்கு ஆள் இருக்கு, அதுவும் பல்கா இருப்பான், அது தெரியாம அடி வாங்க போறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குமோ? தெரியாத சார் முடிச்சுட்டு போய் அடி வாங்கிட்டு இருக்கோம். இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது, விட்டு தொலைக்க வேண்டியதா. மட்டமாவே